ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 11th பயோசுவாலஜி 4ஆம் மரத்துக்கான புக் பேக் கன்செப்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் முக்கியமான பாடம் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த பாடத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது மண்புழு தவளை. இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டினாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அது மட்டும் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. அதில் மதிப்பீடுக்கான ஆன்சர் ஒரு சில வெர்ஷன் புக்கில் அதிலே பின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இல்லாட்டி இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு நோட் பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ண முட்டேன். கொஸ்டின் நம்பர் 14, மண்புழுவை அடையாளம் காண பயன்படும் பண்புகள் எவை இருக்காங்களா? இதுக்கான ஆன்சர் பக்கம் 57ஆம் பக்கத்தில் இருக்கு. 57ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 57ல் புறத்தோற்றம் சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கா? அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து 3ஆவது லைன் நீண்ட உருளை வடிவ உடல் அமைப்பு கொண்டவன் மாதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து கீழே 6ஆவது லைன் வெளிரிய பழுப்பு நிறம் அதை ஸ்டார்ட் பண்ணி அதில் 2ஆவது லைன் ஊதா நிற பூச்சும் உண்டு. இது நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதுலேருந்து 2ஆவது லைன் புழுவின் நீண்ட அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரை முடிவு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இல்லாட்டி ஹைலைட் பண்ணிக்க மாட்டீங்களா? இந்த வேலை முத்துனாலே போதும், மார்க் போட்டுருவாங்க. இது இதுலேயும் கேட்பாங்க, தனியாக கூட கேட்கலாம். கண்டங்கள் என்றால் என்ன கேட்கலாம், இல்லை மெட்டாமிக் என்றால் கூட தனியாக கேட்கலாம். அடுத்த பேரால் ஃபஸ்ட்டு 3 லைன் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே கடைசி பேரை வந்துருங்க. அதில் முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து கீழே 4ஆவது லைன் என்று பெயர் அதில் நோட் பண்ணிக்கோங்க. இதான் 14வது கேள்விக்கான ஆன்சர். இந்த பாயிண்ட்ஸை போல எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் தனியாக கூட 2 மார்க் தனியாக கேட்கலாம், மொத்தமாக கூட எழுதிக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின் தனியாக கூட கேட்கலாம். வாங்க அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கொஸ்டின் கேள்வி நம்பர் 15, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நாங்குல் கட்டிகள் என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் பக்கம் 61ல் இருக்கு. அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின், மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன? இதுவும் 61ஆம் பக்கத்தில் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பக்கம் 61ல் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பேரா அதில் செரிக்கப்படாத அதில் ஸ்டார்ட் பண்ணி 3ஆவது லைன் வெளியேற்றப்படுகின்றது. இதுவே குறிச்சிக்கோங்க. இதான் 15வது கேள்விக்கான ஆன்சர். அதே பக்கத்தில் அது கீழே வந்தீங்கன்னா சுவாச மண்டலம்னு ஒரு கெட்டிங் இருக்கும். அந்த கெட்டிங் ஸ்டார்டிங்கில் சிறப்புன்னு அமைக்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே 10ஆவது லைன் வெளியேறுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் 16வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கேள்வி நம்பர் 17. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கரப்பான் பூச்சியை தீங்குயிரி என ஏன் அழைக்கிறோம் இருக்காங்களா? இதுக்கான ஆன்சர் பக்கம் 65ல் இருக்கு. 65ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 65ல் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பேரால கடைசியிலிருந்து மேலே 5ஆவது லைன் காலரா அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேர எண்டிங்கில் அழைக்கப்படுகின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் 17வது கேள்விக்கான ஆன்சர். அதுக்கடுத்து கேள்வி நம்பர் 18, அலகு திசையின் வேலைகளை விளக்கவும். இதுக்கான ஆன்சர் பக்கம் 69ல் இருக்கு. 69ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 69ல் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராக்கா அந்த பேரா ஸ்டார்டிங்லேருந்து 10ஆவது லைன் ஒவ்வொரு கண்டத்திலும் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே 5ஆவது லைன் காரணமாகின்றன. இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதான் 18வது கேள்விக்கான ஆன்சர். இந்த கேள்வி ஸ்டார்டிங்கில் கரப்பான் பூச்சி முன்னாடி ஆட் பண்ணுங்க. அப்போதான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். கரப்பான் பூச்சி ஒவ்வொரு கண்டத்திலும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. அப்போனா வாங்க அடுத்த கேள்வி போகலாம்.
அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் 19. கரப்பான் பூச்சியின் கூட்டு கண்களில் உள்ள பார்வையாளர்களின் பெயர்களை எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 71க்கு 71ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 71ல லெஃப்ட் சைடு பேரால ஸ்டார்டிங்ல இருந்து 6வது லைன் கரப்பான் பூச்சின்னு இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அது கீழே வந்தீங்கன்னா அந்த பேரை லாஸ்ட்ல இருந்து மேல 3வது லைன் என்று பெயர் நிற்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் 19வது கேள்விக்கான ஆன்சர். இதுக்குள்ளேயே ஒமைன்டியா ஒமைக் பார்வை இருக்கா, இது ரெண்டுமே தனியாக கூட 2 மார்க்ல கேட்கலாம். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேள்வி நம்பர் 20. ஆண் தவளை புணர்ச்சிக்காக எவ்வாறு பெண் தவளையை கவர்கிறது? இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 76க்கு 76ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 76ல செரிமான மண்டலம் இருக்கா, அதுக்கு மேல உள்ள பேரால ஸ்டார்டிங்ல இருந்து 3வது லைன் ஆண் தவளை இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே 6வது லைன் உதவுகிறது இருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் 20வது கேள்விக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 21வது கேள்வி. தவளையில் காணும் சுவாச முறைகளை பெயரிடுக. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 77க்கு 77ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 77ல லெஃப்ட் சைட்ல கடைசியில சுவாச மண்டலம் கெட்டிங் இருக்கா, அந்த கெட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பேரா கடைசியில பயன்படுகின்றன படிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதே பக்கத்துல லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேரால கடைசியிலிருந்து மேல 6வது லைன் நுரையீரலுக்கா, அதை ஸ்டார்ட் பண்ணி நடைபெறுகின்ற இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் 21வது கேள்விக்கான ஆன்சர். இதே இதுல கோடைக்கால உரகன் கொஸ்டின் இருக்கு, இது கூட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 22. மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோக்ஸ்டோமியத்தை வேறுபடுத்துக இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 57 இருக்கு, 57ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 57ல 14வது கேள்வி குடிச்ச பார்த்தீங்களா, புறத்தோற்றம், அந்த கெட்டிங்ல 2வது பேரா அதுல ஸ்டார்டிங்ல இருந்து கீழே 8வது லைன் உடலின் இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து 3வது லைன் அமைந்திருக்கிறது, இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெரிஸ்டோமியத்துக்கு. அதுக்கு அடுத்து புரோக்ஸ்டோமியத்துக்கு வந்து அதே லைன்ல வாயின் இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கீழே 4வது லைன் என்று பெயர் இருக்கு, இது நோட் பண்ணிக்கோங்க. இதை வேறுபாடுமே போட்டு எழுதுங்க, நீட்டா இருக்கும். வாங்க அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் 23. லாம்பிட்டோ மாய்டிலின் மண்புழுவின் கிடைத்தெல்லம் மற்றும் விந்து கொள்பை துளை ஆகியவற்றின் இருப்பிடம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 57 58ல இருக்கு, 57ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 57ல கடைசி பேரால 14வது கொஸ்டின் குடிச்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதான் 21 பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பக்கம் 58 எடுத்துக்கோங்க. அதுல அந்த படத்துக்கு கீழே ரைட் சைட்ல 2வது லைன் 6வது இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கீழே 6வது லைன் திறப்புகள் ஆகும், இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதான் 23வது கேள்விக்கான ஆன்சர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்த கேள்வி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி நம்பர் 24. டெர்க்கம் மற்றும் ஸ்ட்ரெக்கம் ஆகியவற்றை வேறுபடுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ல தெரியுது, நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கிரீன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால இதை பார்த்து படிச்சீங்கன்னா மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது வேறுபாடுல 2 மார்க்ல முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் 25. கரப்பாம்பூச்சியின் தலை ஹைப்போநெத்தஸ் வகையாகும், ஏன்? இதுதான் ஆன்சர் வந்து பக்கம் 66ல இருக்கு, 66ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 66ல லெஃப்ட் சைட்ல செகண்ட் பேரா கரப்பான் பூச்சியின் தலைப்பகுதி இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கீழே 7வது லைன் என்று பெயர் இருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் 25வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேள்வி நம்பர் 26. தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 79க்கு 79ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 79ல லெஃப்ட் சைட்ல தெரிந்து தெளிவோம் பாக்ஸ் இருக்கா, அது கீழே ரத்தத்தில் சும்மா இருக்கா, அதுல ஸ்டார்ட் பண்ணி அதே பக்கத்து ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் பேரா நோட் பண்ணிக்கோங்க. மற்ற வடியில் உள்ளதுன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் 26வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் 27.
தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகத்தை குறி. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 77 இருக்கு. 77ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 77ல ஸ்டார்டிங்ல படம் 4.18 இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது திரும்பி கேட்கலாம். இந்த படத்தை வரைஞ்சி பாகம் உருக்கி பழகிக்கோங்க. ஒரு சில டைம்ல படம் டைரக்டா வரைக்கும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி படத்தை கொடுத்து அதுல குறிப்பிட்ட பாட்டு நேம் என்ன கூட கேட்கலாம். அதனால இந்த படத்தை நான் பார்த்துக்கோங்க. கேள்வி நம்பர் 28. தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 80ல இருக்கு. 80ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 80ல இனப்பெருக்க உறுப்புகள் கெட்டிங் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேரா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா குறிச்சிக்கோங்க. இதுதான் 28வது கேள்விக்கான ஆன்சர். இதுல ஃபுல்லா படிக்க இல்லாட்டி இல்ல கையில் பண்ணாச்சும் படிச்சுக்கோங்க. எனக்கு கையில் பண்ணது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக படிச்சாகணும். ஈஸியான கேள்வி தான். இதை படிச்சுட்டு இதுக்கு ஒரு படம் இருக்கு. அது வந்து பக்கம் 81ல இருக்கு. 81ல ரைட் சைடில் படம் கொடுத்துருப்பாங்க. இந்த படிச்சு எது வரையணும் வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் 29. தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் 80, 81, 82 மூணுலயுமே இருக்கு. ஆனா ஈஸியா தான் இருக்கும். படம் கொடுத்ததுனால கொஞ்சம் பக்கம் அதிகமா தெரியுது. பக்கம் 80 எடுத்துக்கோங்க. பக்கம் 80ல 22வது கேள்வி கொஸ்டின் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்த பேரா அதுல ஸ்டார்ட் பண்ணி 82ல ஸ்டார்டிங்ல இருந்து 7வது லைன் வெளிவருகின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் 29வது கேள்விக்கான ஆன்சர். இதுக்கு வந்து பக்கம் 81ல உள்ள படம் ரைட் சைடு வரையணும். ஓகே, லெஃப்ட் சைடு வந்து ஆண் தவளையோட இது, ரைட் சைடுல வந்து பெண் தவளைக்குள்ளது. ஓகே, இது 28வது கேள்வி வந்து இது 29வது கேள்வி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல ஃபுல்லா படிக்க முடியாட்டி இல்லை கையில் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இருந்தாலே பொது மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, பெண் இனப்பெருக்கிறதுக்கு வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே கையெழுத்து பண்ணிக்கோங்க, இல்ல நோட் பண்ணிச்சுக்கோங்க. இதை மட்டும் இல்லைனாலே போதும், உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 81ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா படம் கொடுத்தாலும் அதிகமாக கட்டுறாங்க. அந்த படத்தை பார்க்காதீங்க. இவ்வளோதான் தியரியா இருக்கு. தியரி கம்மி தான், பார்த்து பயப்பட தேவையில்லை. படம் மட்டும் தெளிவாக போட்டுருங்க. படத்தை போட்டாலே போதும், மார்க் கிடைச்சிரும். ஏன்னா படத்துக்கே 2 மார்க் கிடைக்கும். ஒரு சில டைம்ல 3 மார்க் கூட கொடுக்கலாம். ஓகே, ஆனா மோஸ்ட்லி 2 மார்க் தான் கொடுப்பாங்க. 5 மார்க் கேட்டாங்க டேரக்டா. படத்துக்கு 2 மார்க் கொடுத்துட்டு தியரிக்கு 3 மார்க் கேட்பாங்க. 3 மார்க் இது எழுதினாலே போதும், ஹைலைட் பண்ணது மட்டும். ஓகே, ஃபுல்லா படிக்க அவசியமே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணதா இவ்வளவுதான். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பக்கம் 67க்கு 67ஆம் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. பக்கம் 67ல கடைசியில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த பாக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதான் 30வது கேள்விக்கான ஆன்சர். இதுல மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கும். இதுல ஏதாச்சும் 5 பாயிண்ட் படிச்சதுன்னா போதும். ஓகே, ஏதாவது 5 பாயிண்ட் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை பண்ணி படிங்க. ஓகே, இதை படிச்சு நீட்டா பாக்ஸ் போட்டு எழுதிருங்க, உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. இது மோஸ்ட்லி 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட் தான், 5 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, இதோட புக் பேக் ஆன்சர் முடியுது. இதுக்கப்புறம் இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் அடிஷனல் கொஸ்டின் வரும். ஓகே, இந்த பாடத்துல அடிஷனல் கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன், அதெல்லாம் நான் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எழுத போற எல்லா கொஸ்டினுமே படிச்சா வந்து ரிப்பீட் ஆகும். அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா படிக்காம போயிடாதீங்க. இங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். அடிஷனல் கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. ஓகே, அதுல ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க உழவை நண்பன் கொடுத்துருப்பாங்க. மண்புழு வந்து உழவை நண்பன் உங்களுக்கு தெரியும். அது எதற்காக கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் என்னன்னா மண்புழு வந்து உரமா பயன்படுத்துறோம். ஓகே, இதை மட்டும் எல்லாமே போதும். ஓன் கொஸ்டின் தான், இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா எபிஜிக், இன்னொன்னு வந்து எண்டோஜிக், இது ரெண்டுமே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே லைன் தான். எபிஜிக்னா மண்புழு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மண்ணடுக்குல மேற்பரப்புல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எபிஜிக். அதே இது எண்டோஜிக்னா மண்புழு, மண்ணடுக்குல மண்புழு வந்து ஆழமான பகுதியில் இருக்கும். ஓகே, ஆழத்துல வாழும், அதுக்கு வந்து எண்டோஜிக். ஓகே, 2 வேறுபாடு பார்த்துக்கோங்க, ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின், அதுல இருந்து கணித கொஸ்டின் கேட்கலாம். பக்கம் 57ல லெஃப்ட் சைட்ல புறத்தொற்று இருக்கா, அதுல 2வது பேரா கடைசியில் போடுறாங்க பாருங்க,
பைஜிடிஎம் கொஸ்டினுக்கா இது கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க 2 மார்க்கில் பார்த்துக்கோங்க. மலவை அமைந்துள்ள கடைசி கண்டத்தை பைஜியம் வாங்க எதில் மண்புழுவில். ஓகே, நான் சொல்ல போகிற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 62 எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் மண்ட கொஸ்டின் ஒரு தடவை 5 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன கழிவு நீக்க மண்டலம் இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் பக்கம் 63ல் ஃபர்ஸ்ட் பேரா குடல் பகுதியினுள் தள்ளப்பட்டு வெளியிடப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க. இது வாசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த படத்தை மட்டும் தெளிவாக போட்டுருங்க. ஓகே, இந்த படத்தை மட்டும் தெளிவாக போட்டுருங்க இந்த கொஸ்டினை. அதுக்கடுத்து பக்கம் 65 எடுத்துக்கோங்க. பக்கம் 65ல் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்கா, இதில் இழப்பு மீட்டல் என்றால் கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாடத்தில் உள்ள உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நிறையா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணால் போதும், அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 70. பேஜ் நம்பர் 70ல் ரைட் சைடில் குறிப்புன்னு ஒன்றுக்கா, இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்தியல் வினா. ஓகே, அது என்ன இருக்காங்கன்னா தலையில்லாமல் கரப்பான் பூச்சி வாழுமாக இருப்பாங்க. அது வாழும் இல்லைங்க எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு 7 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 75 அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடுகள். ஓகே, இந்த வேறுபாடெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுலேயும் ஏதாவது 5 படிச்சிங்கன்னா போதும் எழுதிடலாம். இது 3 மார்க்கில் 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 80 அதில் தவளையின் மூளை படம் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட கடைசி பக்கம் 82 அதில் தவளையின் முக்கியத்துவம் இருக்கா, பொருளாதார முக்கியத்துவம் இருக்கா, இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, இந்த பாடத்தில் இவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்து ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகே, இதை படிச்சிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கும் படிக்கணும், இண்டியரும் படிக்கணும். ஓகே, புக் பேக் மட்டும் நம்பி போகக்கூடாது. நம்ம புக் பேக் வரும், இருந்தாலும் இண்டியர் படித்தோம்னா நம்ம சென்டம் எதிர்பார்க்கலாம். ஓகே, சென்டம் எதிர்பார்க்க சொல்கிறேன். இப்போ சொன்னது ஃபுல்லாக நீங்கள் சென்டம் எடுக்கிறா, நான் சொன்ன படித்தா போதும். சென்டம் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே ஃபுல் வீடியோ போட்டோம், இருந்தாலும் இந்த இம்பார்ட்டன்ட் சேர்த்து கொடுப்போம், தனியாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் எந்த லெசன் போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாட் நீங்கள் கூட சேர்த்துல போட்டுருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.